குட் மார்னிங். விஜி இங்கே பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு கண்ணுப்பேலை, சிறுபேலை, கண்ணுப்பேலை, பொங்கல் பூ எவ்வளவு பச்சையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தளிராக மழை பெஞ்சதில் அதில் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இது இன்றைக்கி நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே அருவி எல்லாமே இருக்குது. பேக் சைடில் வலிக்குது, அப்படியே பேக்கில் இருந்து அப்படியே முன்பக்கம் வயிறு அப்படியே வலிக்குது, பிளாடர் வரைக்கும் வலிக்குது. அதான் சரி இது எடுத்து கொஞ்சம் அரைச்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு இதை என் ஹஸ்பண்ட்டை எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க அழகாக ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அது கொஞ்சம் காஞ்சி போச்சு. இது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நம்ம கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, அப்புறம் யூரியா அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இதை அரைச்சி குடித்தா அந்த யூரியாவும் கம்மியாகுது, கிட்னி ஸ்டோனும் உடச்சி வெளியே வந்துடும். ஏற்கனவே நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குடித்தேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா, பஸ்லலாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்று காரில் போகணும், இல்லைன்னா ட்ரெயினில் போகணும். மேக்ஸிமம் நான் ட்ரெயினில் போகிறதுக்கு தான் ஆசைப்படுவேன், ஏன்னா அதில் டாய்லெட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போது அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது டாய்லெட்டு, ரொம்ப மோசமாக இருக்குது ட்ரெயினில் உள்ள டாய்லெட் எல்லாமே. நம்ம ஏசி கோச்சில் போனோன்னா நல்லாயிருக்கும். அதுலேயுமே சில டைம் தண்ணி இல்லாமல் ஆயிடுது விடிய காலையில் பார்க்கும்போது. ஆனால் அப்போவும் இதை மாதிரி தான் எடுத்து இந்த வேர், பூ, இலை இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி ஒரு 300 ml இருக்கிற மாதிரி நம்ம குடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால், ஒரு வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா கண்டினியூஸாக கூட குடிக்கலாம். அந்த மாதிரி குடித்தோன்னா கிட்னியில் உள்ள ஸ்டோன் எல்லாமே கரைஞ்சிரும். எனக்கு முந்தி இந்த மாதிரி தான் இருந்தது. நான் என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்த்து, அதுக்கப்புறவு நான் திருவனந்தபுரத்தில் கிம்ஸில் போய் லேசரில் போய் உடச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மருந்து தெரிஞ்சுது. அப்புறம் பீன்ஸ் எல்லாம் அரைச்சி குடித்து பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் வேல்யூ தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா மறுபடியும் எனக்கு அது உடைச்சாலும் அந்த அடிக்கடி யூரின் போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. இதை ஒரு நாள் எடுத்து அரைச்சி எல்லாத்தையும் வேறு பூ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி குடித்தேன். குடிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட். அடிக்கடி யூரின் போகிற மாதிரில 2 மணிக்கூரில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. நான் என்ன நினச்சேன்னா, அந்த டெலிவரி சமயத்தில் நமக்கு இருக்கும்ல, கன்சீவாக இருந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்டம்ஸ் அது அப்படியே கண்டினியூ ஆகுதோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அது இல்லை. இந்த ஸ்டோன் இருந்ததுனால தான் எனக்கு இப்போ ப்ராப்ளம். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கணும் போல் ஃபீல் ஆகிட்டே இருக்குது, நீர் கடுப்பு இருக்குது. இப்போ இதை அரைச்சி நான் குடிக்க போகிறேன். தேங்க்யூ, பாய். இதை எப்படி சாப்பிடணும், இதுக்குள்ளே முத்திரை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.